பூவரந்தவள்ளி அருகே சென்னீர்குப்பம் ஊராட்சியில் குடிநீர் குழாயில் வழங்கப்பட்டு வந்த தண்ணீர் நிறுத்தப்பட்டதால் மக்கள் அவதியடைந்தனர். பூவரந்தவள்ளி சென்னீர்குப்பம் ஊராட்சி அப்துல் கலாம் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளது. இங்கு ஏற்கனவே நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டுள்ளதால் ஊராட்சி மூலம் தொட்டிகள் அமைக்கப்பட்டு அதன் மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் கடந்த 2 மாதங்களாக அப்துல் கலாம் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு தண்ணீர் நிறுத்தப்பட்டது. இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் புகார் அளித்தோம். எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் அப்துல் கலாம் நகரில் காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து பேசிய அப்பகுதி மக்கள் குழாய்களில் தண்ணீர் வந்து 2 மாதங்களாகியுள்ளது என்றும் நிலத்தடி நீரும் மாசு ஏற்பட்டுள்ளதால் தண்ணீர் தேவைக்கு என்ன செய்வது என்று அறியாமல் இருந்து வருகிறோம். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுப்பதில்லை என கூறி பெண்கள் புகார் அளிக்க பூவரந்தவள்ளி எம்எல்ஏ பிரகாசத்தை சந்திக்க சென்றபோது கட்சி நிர்வாகிகள் இல்லாமல் புகாரை பெற முடியாது என்று பேசக்கூட நேரமில்லை என்று கூறி சென்றதாக கூறினர். மேலும் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மக்கள் அனைவரும் பெரிய போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரித்தனர். இங்க இருக்கிற அத்தனை மக்களும் போட்டிருக்காங்க. அது அவங்கள நம்பிதான் போட்டது. இப்போ ஒரு மே மாசத்துல இருந்து இப்போ ஜூலை மாசம் வரைக்கும் ஆச்சு. பிடிஓக்கு லெட்டர் கொடுத்தாச்சு, கலெக்டருக்கு லெட்டர் கொடுத்தாச்சு, எம்எல்ஏ டைரக்டா போய் பார்த்துருக்காங்க. அவங்க கட்சிக்காரங்களை இல்லாம மீட் பண்ணாத வராத அப்படின்னு ஒரு மக்கள் சார்பா போயிட்டு எங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் சரியா பண்ணல. அவரு எம்எல்ஏ கட்சிக்காரங்களை இல்லாம மீட் பண்ண முடியாது, பேசவும் முடியாது, எனக்கு கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. போன மே மாசமே போச்சு. அவங்கக்கிட்ட மே லாஸ்ட்ல தான் நாங்க போனேன். செக்ரட்டரி சார், நான், இந்த அக்கா காலையில 6 மணிக்கு போனாங்க. போகும்போது எனக்கு கோவில் ப்ரோக்ராம் இருக்கு, நீங்க கட்சிக்காரங்களை கூப்பிட்டு வாங்க, அப்பதான் என்னால பேச முடியும் அப்படின்னு. நாங்களே கட்சிக்காரங்களும் இல்லை, ஒன்றும் இல்லை, மக்கள் சார்பா போனேன். எங்களுக்கு தண்ணி இல்லை அப்படின்னு கேட்கறதுக்காக சரியா ரெஸ்பான்ஸ் கூட பண்ணல அவங்க. அடுத்தது அவ்வளவுதான், உங்ககிட்ட இப்ப தேடி வந்திருக்கோம். போராட்டம் பண்றதுக்காக கண்டிப்பா போராட்டம் பண்ணுவோம். 1700 ரூபாய் செலவு பண்ணி 10 நாள் 1 வாரம் அந்த டைமிங்ல லாரி கூப்பிட்டு நாங்க சம்பில தண்ணி இறக்கிட்டு இருக்கோம். நீங்க தான் இதுல ஒரு வழி பண்ணணும். சம்பில நாங்க ஒரு முறை தண்ணி எடுத்தோம்னா இல்ல 1700 ரூபாய் செலவு பண்ணி 10 நாள் 1 வாரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் லோரியில தண்ணி இறக்கிட்டேன். சாதாரணமான மக்கள் அவங்க வீட்டுல கார்பரேஷன் வாட்டர் இல்லாம போர்ல இருக்கிற தண்ணி யூஸ் பண்ணி அவ்வளவு இன்ஃபெக்ஷன் ஆகுது. நிலத்தடி நீர் ஏன் கெட்டு போகுது? தண்ணி நமக்கு சவுறு தண்ணி இங்க இருக்குன்னா எல்லாருக்குமே தெரியும். எல்லாம் இந்த திருவேற்காடு எல்லாருக்குமே அவ்வளவுதான். இல்ல ஸ்டார்டிங்ல இருந்து இங்க இருக்குன்னா எல்லாருக்குமே சவுறு தண்ணி தான் வருது. அது சடனா யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணாம கார்பரேஷன் வாட்டர் யூஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணும்போது யாருக்கா இருந்தாலும் இன்ஃபெக்ஷன் வரதான் செய்வாங்க. என்ன பண்ணணும் உங்களுக்கு? எங்களுக்கு இது யாருக்கு போய் சேரணுமோ போய் சேர்ந்து எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். சந்தியா. வணக்கம், என் பேர் ராஜகுமாரி. நாங்கள் பூந்தமல்லி அப்துல் கலாம் நகர் 6வது தெருவில் பச்சைமல் நகரில் இருக்கிறோம். எங்கள் நகரில் தண்ணி கிட்டத்தட்ட 3 மாதம் ஆகுது. நாங்களும் எல்லா இடத்துலையும் எல்லா நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எல்லா லெட்டரும் கொடுத்து பார்த்தோம். வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே இல்லை. இங்கே நாங்கள் தண்ணி இல்லாமல் 3 மாதமாக இங்கே எங்களுக்கு போர் தண்ணி ரொம்ப எல்லோ கலரில் வருது. அந்த தண்ணியை வச்சு நாங்கள் பசங்களை குளிக்க வைக்கவோ இல்லை பாத்திரம் தேய்க்கவோ அது மாதிரி எதுவுமே செய்ய முடியல. அதையும் மீறி நாங்கள் ரொம்ப தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டதுனால போர் தண்ணி போட்டு நாங்கள் யூஸ் பண்ணோம். அப்படி யூஸ் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு கையில் நிறைய டிசீஸ் வருது, நோய் வருது. நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்கள் கொடுத்த நடவடிக்கைக்கு இது வரைக்கும் எந்த ஒரு ரிப்ளைவுமே இல்லை. எங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்குது. தண்ணி இல்லாமல் நாங்கள் என்ன பண்ண முடியும் நீங்க சொல்லுங்க பார்ப்போம். நாங்களும் என்ன செய்யறதுன்னு தெரியாம தான் இப்போ மீடியாவை கூப்பிட்டு நாங்கள் இது மாதிரி சொல்லின்னு இருக்கோம். எங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? இது விஓ ஆஃபீஸில் எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். எம்எல்ஏ பிடிஓ ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். எம்எல்ஏ கிட்டேன்னு போய் நேரில் போய் பார்க்கறதுக்காக நாங்கள் போனோம். அதையும் எந்த ஒரு ரிப்ளையும் இல்லை. நாங்கள் என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறதுக்கோ அது எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ கடைசியாக நாங்கள் மீடியா கிட்ட வந்திருக்கோம். இதை முதலமைச்சர் வரைக்கும் போயிட்டு எங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்குமாறு உங்களை தாய்மோடுன்னு கேட்டுக்கொள்கிறோம். இங்கே பாருங்க எவ்வளோ பேருக்கு நிறைய டிசீஸ் வந்திருக்கு. இங்கே பாருங்க அக்கா கையில கூட நிறைய டிசீஸ் வருது. இது மாதிரிலாம் இருக்கு. நாங்கள் என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு தண்ணி வரதுக்கான ஒரு ஏற்பாடு நீங்க பண்ணி கொடுங்க தயவு செய்து. புகார்லாம் வாங்குறாங்களா? என்ன பாக்குறாங்களா? சொல்றாங்களா? யாரும் கொடுத்திருக்கோம். ஆனா அதுக்கான நடவடிக்கை எடுக்கல. அது எடுக்கிற ஒரு ஸ்டெப்பும் தெரியல. நாங்க கொடுக்க வேண்டியது நாங்க கொடுத்துன்னு இருக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டு தான் இப்ப கடைசியா நாங்க மீடியா கிட்ட வந்திருக்கோம். முக்கியமா ரோடே சரி
கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டு வந்தோம். ஏடி கூட வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டாரு. ஆனால் வந்து வந்த ரோட கேன்சல் பண்ணி வச்சிட்டாங்க. அதோட போடலை. போயிட்டு வந்து 4 மாதம் ஆகுது. கிளர்க்கு கேட்ட 2 நாள் தான் தண்ணி வரலன்றாரு. இல்லையே, எங்களுக்கு 4 மாதம் தண்ணி வரலையே. எல்லா சம்பும் கூட ஓபன் பண்ணி பாருங்க. எல்லா சம்புமே தண்ணி இல்லாமல் ட்ரையாக இருக்குது. தண்ணி வண்டி வாங்கி தான் நாங்கள் தண்ணி விட்டுட்டு இருக்கோம். இல்லை இங்கே தான் தாவேக நிர்வாகிகளே வந்து கவனிக்கிறாங்களாமே அவங்க. இல்லையே, யாருமே இந்த பக்கம் வரல. நாங்கள் கலெக்டர் எம்எல்ஏவை பார்க்க போனோம். போய் பார்க்க போனதுக்கு அவர் என்ன சொல்றாரு, எங்க தொண்டர்கள் வந்தால் தான் நாங்கள் எதா இருந்தாலும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ பொதுமக்கள் வரக்கூடாதுமா? வரக்கூடாதான். சரி சரி. நாங்கள் எங்கள் தொண்டர்கள் வந்தால் தான் நாங்கள் எதா இருந்தாலும் அவங்களால தான் நான் ஜெயிச்சா அவங்க வந்தால் தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. மேற்கொண்டு என்ன பண்ணலாம்? மேற்கொண்டு என்ன பண்ணால் உங்கள் கிட்ட தான் வந்திருக்கோம். நீங்கள் தான் பார்க்கணும். இதுக்கப்புறம் நீங்கள் தான் ஸ்டெப் எடுத்து எங்களுக்கு எல்லாம் வரதுக்கு வழி பார்க்கணும். நாங்கள் தண்ணி வரலன்னா போராட்டத்தை சாலை மறியலோ இல்லை ஆமாம், சாலை மறியல் பண்ணலான்னு தான் இருக்கோம். அது சொல்லுங்கள். சாலை மறியல் பண்ணலான்னு தான் இருக்கோம். எல்லாமே அதுக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. பண்ண தான் போகிறோம். சார் வணக்கம். நாங்கள் வந்து ஒரு 5 அசோசியேஷன் சார்பாக இங்கே கூடியிருக்கோம். செந்நீர்குப்பம் சொல்லுங்க. செந்நீர்குப்பம் சார்பாக இங்கே கூடியிருக்கோம். நாங்கள் இங்கே இந்த மறியல் எதுக்காகனாக்கா, இங்கே வந்து ரோடுக்காக தான் நாங்கள் இங்கே போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த ரோடு எதுக்காகனா, இப்போ நாங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ரோட்டில் அங்கே வந்து டாஸ்மார்க் இருக்குது, பக்கத்துலேயே பார் இருக்குது. அந்த பாதை வந்து எங்களுக்கு ரொம்ப சிரமத்தை கொடுக்குது. ஏன்னா அது வந்து ரொம்ப வளைவாகவும் இருக்குது, ரொம்ப அன்சேஃபாகவும் இருக்குது. அதனால் இது ஏற்கனவே வந்து ஒரு 10 அடி ரோடு ஏற்கனவே பஞ்சாயத்தில் கொடுத்துருக்காங்க. இன்னும் எங்களுக்கு ஒரு 20 அடி ரோடு கொடுத்தீங்கன்னாக்கா எங்களுக்கு எங்களுடைய இடத்துக்கு, எங்களுடைய ரெசிடென்ஷியல் இடத்துக்கு போகிறதுக்கு இது எங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அந்த ரோடுக்காக மட்டும்தான் இங்கே நின்று போராடிக்கிட்டு இருக்கோம். இது ஏன் இந்த போராட்டம்னா, இந்த வழி தான் எங்களுக்கு வந்து மெயின் ஆக்சஸ். எதுக்குன்னா ஆவடி ரோடுக்கு, இங்கேருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு, காலேஜுக்கு எல்லாமே இந்த வழி தான் எங்களுக்கு ரொம்ப நெருக்கமாகவும் இருக்குது, ரொம்ப சேஃபாகவும் இருக்கும். இப்போ நாங்கள் சுற்றி வர்றதுனால அந்த ரோடு வந்து இப்போ இருக்க பாதை வந்து சேஃபாக இல்லாதனால இந்த வழியை நாங்கள் யூஸ் பண்ணலான்னு பார்க்குறோம். அதனால வந்து இது சீஃப் மினிஸ்டர் அவங்களுடைய முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போய் இந்த ரோடை வந்து எங்களுக்கு எப்படியாவது வந்து கொஞ்சம் இதை வந்து ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இது வந்து ஏற்கனவே வந்து தானமாக கொடுத்த இடம் தான் இது. அதனால வந்து அந்த தானமாக கொடுத்த இடத்துல ஒரு 20 அடி மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னாக்கா எங்களுக்கு வந்து மொத்தமாக ஒரு 30 அடி ரோடு கிடச்சிரும். எங்களுடைய லே அவுட் போகிறதுக்கு நாங்கள் இங்கே இத்தனை பேர் இருக்கோம். இதில் வந்திருக்கிறது 10% தான். எல்லாருக்கும் ஆமாம், ஒரு 500 குடும்பம் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதனால இதை எப்படியாவது இதை வந்து உங்கள் மீடியா சார்பாக இதை வந்து அவங்களுக்கு போய் கொண்டு சேர்க்கும்படி கேட்டுக்கிறேன். இங்கே இருக்கிற இது எம்எல்ஏக்கும் அப்புறம் இங்கே இருக்கிற பஞ்சாயத்து அவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு கோரிக்கை கொடுத்து இந்த ரோடை எப்படியாவது வந்து எடுத்து கொடுக்க சொல்லி தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன்.